தொண்டரடிப்பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். இன்றைய பதிவில் 7வது பாசுரம் திருப்பள்ளி எழுச்சியில் பார்க்கலாம். அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ, அருந்தவமுனிவரும் மருதரும் இவரோ, இந்திரன் ஆனையும் தானும் வந்திவனோ, எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான், அந்தரம்பார் இடம் இல்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா பள் எழுந்தருளாயே. அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவனோ, அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ, அருந்தவமுனிவரும் மருதரும் இவரோ, இந்திரன் ஆனையும் தானும் வந்திவனோ, எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க இயக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான், அந்தரம் பாரிடம் இல்லை மற்றிதுவோ அரங்கத்தம்மா பள் எழுந்தருளாயே. இந்த பாசுரத்தில் ஆழ்வார் இன்னும் கோவிலில் நிறைய கூட்டம் ஜாஸ்தியாகிடுத்து, அதிகமானதுனால தேவரீர் கண் வளர்ந்து அருளினது போகும், கண் விழித்து அருள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்புறம் இந்த பாசுரத்தில் முதல் 4 வரி கீழேந்து பொருளும் அடுத்த 5வது வரியிலேருந்து வரிசையாக பொருளுமாக நம்ம கொள்ள முடியும். அப்படி சொன்னால் இன்னும் கொஞ்சம் என்ன விவரமாக அதை பற்றி சொல்கிற மாதிரி இருக்கும். முதல்ல என்ன பண்ணுறார், எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் 4வது வரியில் சொல்கிறார். அன்வய கிரமம் எப்படி வச்சுக்கணும்னு கேட்டால், எம்பெருமான் உன் கோயிலின் வாசல் இந்திரன் ஆனையும் தானும் வந்து, அருந்தவமுனிவரும் மருதரும் இவரோ, அரங்கத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ, இதெல்லாம் வந்த பிறகு அப்புறமா சுந்தரர் நெருக்க விச்சாதரர் நூக்க ஏக்கரும் மயங்கினர் திருவடி தொழுவான், அந்தரம்பார் இடம் இல்லை மற்றிதுவோ. அப்படி அந்த வருஷ கிரமத்தில் அன்வயத்தை இப்படி மாற்றி சொன்னமான நல்லபடியாக தெளிவாக படிக்கும் பொழுதே பொருள் புரிஞ்சிடும். அதாவது முதல்ல என்ன, எம்பெருமான் உன் கோயிலின் வாசல். எம்பெருமான் சொன்னால் எனக்கு நாயகனே, எனக்கு தலைவனே, உன்னுடைய கோவிலின் வாசலில் யாரெல்லாம் வந்திருக்கா தெரியுமோ, இந்திரன் ஆனையும் தானும் வந்திவனோ. இந்திரன் தேவேந்திரன் என்ன பண்ணியிருக்கான், அவனோட ஐராவதமா யானை இருக்கே அதில் ஏறிக்கிண்டு தன் பரிவாரத்தோடு வந்து நின்றுட்டான். ஆனால் அடுத்தது 100 என்ன சொல்கிறார், அருந்தவ முனிவரும் மருதரும் இவரோ. அருந்தவ முனிவர்கள் சப்த ரிஷிகள், இன்னும் என்ன தேவலோகத்தில் என்ன ரிஷியெல்லாம் பாக்கி இருக்காளோ சப்த ரிஷிகளும் வந்துட்டா. அப்புறம் மருதரும் இவரோ. அப்புறம் சென்ற பாசுரத்திலே மருத்கணங்கள்லாம் வந்துட்டான்னு சொல்லி போட்டிருக்கு. ஆனால் இப்போ மறுபடியும் இந்த பாசுரத்தில் 6ஆம் பாசுரத்தில் மருத்கணங்கள் 49 பேர் வந்துட்டான்னு சொன்னார். இப்போ திருப்பதியும் மருதரும் இவரோ அப்படின்னு சொன்னால் இது என்ன, இந்த மருதரம் இவரோன்றதுக்கு என்ன பொருள் கொள்ளணும் அப்படின்னு பெரியவாச்சான் பிள்ளை அருளி செய்திருக்கிறாருன்னு சொன்னால், போன தடவை மருத்கணங்கள் வந்தால் அவளுக்கு பரிவாரங்கள் இருக்கும் இல்லையா, ஒருத்தருக்கும் ஒரு அவள் ஆஃபீஸில் இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ரீட்டைலர்ஸ், அப்புறம் அந்த ஹோல்சேலர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி அவர்கிட்ட இருக்கிற பரிவார ஜனங்கள் அவளாம் நிறைய பேர் இருக்கா. ஒருத்தருக்கும் 100 பேர் இருந்தால் 49 பேருக்கு 100 பேர்னு சொன்னால் அத்தனை 100 பேரும் வந்துட்டா மருதரும் இவரோ அப்படின்னு. ஆனால் போன பாசுரத்திலே சொல்லியாச்சு, தேவலோகத்திலே சுப்பிரமணிய சுவாமி வந்துடுறார். சுப்பிரமணிய சுவாமி வந்ததோட அவரோட மயில் வாகனத்தையும் சேர்த்து அழைச்சிக்கிட்டு வந்தார். அங்கே இருக்கிற நிறைய பேர்லாம் வந்துவிட்டா சுப்பிரமணிய சுவாமியோட சேர்ந்துன்னு சொன்னார் தேவர்களில். அப்புறம் துவாதச ஆதித்யர்கள், அஷ்டவசுக்கள் இவாள்லாம் வந்துட்டா. இன்னும் 2 பேர் 1-2 பேர் விட்டு போச்சுன்னா அவளும் அஸ்வினி தேவதைகளும் வந்துவிட்டான்னு சொன்னார். அப்போ திருப்பியும் மருதரம் இவரோ சொல்கிறார். அதுக்கப்புறம் அருந்தவ முனிவர் சப்தரிஷி மண்டல் தேவலோகத்திலேருந்து இந்திரனே வந்தாச்சுன்னு சொன்னால், இந்திரனோட சேர்ந்து அவருக்கு கீழே இருக்கிற அவரோட அந்த இந்திரலோகத்தில் இருக்கிறவாள்லாம் சேர்ந்து இருக்கிற ரிஷிகள் முனிவர்கள் அவள்லாம் வந்துட்டா, மருதரும் வந்துட்டா. அப்புறம் அந்தரத்தமரர்கள் கூட்டங்கள் இவையோ. அப்புறம் அந்தரத்தமரர்கள் சொன்னால் அவள் வந்து கூட்டமாக இருக்கான்னு சொன்னான். என்ன கூட்டம்னு கேட்டால் அவள் 33 தேவதர்கள் அப்படின்னு சொன்னால் 33 தேவர்களுக்கு ஒருத்தருக்கும் ஒரு குறுக்கலை சொல்லும்பொழுது அவளோட பரிவாரங்கள் அவளோட என்ன எல்லாரும் சேர்ந்து வந்தால் அது நிறைய கூட்டமாகவே ஆயிடுத்து, பெரிய கூட்டமாக ஆயிடுத்து. அந்த கூட்டம் என்ன இருக்குது, கோவிலுக்குள்ளேயும் இருக்குது, கோவிலுக்கு வெளியே இருக்குது, மனசுக்குள்ளேயே இருக்குது, மனசுக்கு வெளியில இருக்குது. ஏன்னு கேட்டால் போன
இதுலயே பெருமாள் சன்னதி வாசல்ல நிறைய பேர் வந்து நின்றுருக்கா, வாசல் வரைக்கும் மொள்ள அந்த கூட்டம் போயின்னு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். சாதாரணமா பெருமாள் கோயில்ல போய் சேவிக்கணும்னு சொன்னா பெருமாளுக்கு உள்ள தர சாத்தியிருக்கு, பெருமாளுக்கு ஏதோ மண்டபப்படி நடக்கிறது, இல்ல அமுது சேவிச்சுன்னு இருக்காரு, இல்ல பெருமாளுக்கு இந்த ஒரு அந்த 2-6 காலத்துல நடுவில் ஒரு நேரத்தில் கொஞ்சம் ஒரு பெருமாளுக்கு ஆராதனை நடக்கும், ஏதாவது கண்டாரோட பண்ணுவார்னா அந்த நேரத்தில் நம்ம வெளியில் காத்துட்டு இருந்தோமான பெருமாளை சேவிச்சுட்டே இருந்தால் கியூ கொஞ்சம் கொஞ்சமாக நகரும். பெருமாளை சேவிக்கிறதுக்கு காத்துட்டே இருக்கோம்னு சொன்னால் அந்த நடுவில் நடக்கிற ஒரு ஆராதனை, நடுவில் நடக்கிற 6 கால பூஜையில் அப்போ நடக்கிற ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் அந்த சேவிச்சுட்டு திரும்பி வரவாளோட கூட்டம் நின்று போச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறமும் வர கூட்டம் என்ன இருக்கும், அந்த வரிசையில் நிறைய நிற்கும். சிலப்போ கோவில் சன்னதி வாசல் வரைக்கும் கோவில் வரைக்கும் இருக்கும், அந்த துவஜஸ்தம்பத்தை தாண்டி போகும், இல்லைன்னா இன்னும் தாண்டி கோவிலுக்கு வாசலில் வெளியில் கூட போய் நிற்குமா இருக்கும். ஏன்னா எவ்வளோ நேரம் தர சாத்தியிருக்கு, எவ்வளோ நேரம் நடுவில் என்ன சேவை இல்லை அப்படின்றத பொறுத்து. அதுபோல் இங்கே என்ன பண்ணிட்டார், பெருமாளை வந்து ஒரு போன பாசுரத்தில் சுப்பிரமணிய சுவாமி அவரோடு இருக்கிற தேவ கூட்டங்கள், துவாதச ஆதித்யர்கள், ஏகாதச ருத்ரர்கள்னு அவள்லாம் வந்து சேர்ந்தா. இப்போ வந்து மருதரும் இவரோ அவளோட பரிவாரங்கள் அவளுக்கு இருக்கிற எல்லாருமா சேர்ந்து பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்துட்டா. எதுக்கு வந்தா அப்படின்னு கேட்டால், பெருமாள் வந்து அந்த தூங்குற அழகை பார்க்கணும், தூங்கி எழுந்து முதல்ல கண் விழிக்கும் போது நம்மளை தான் முதல்ல பார்க்கணும் அப்படின்ற 2 விசுவாசத்துக்காகவும் வந்தா. அப்புறம் அந்தர தமரர்கள் அப்படின்னு சொன்னால் இவா அந்த கூட்டங்கள்னு சொல்கிறாளே, இவாள்லாம் ஒருத்தர் ஒரு குரூப்பு. அவளை 33 தேவதைகளுக்கும் ஆளாளுக்கு 1000 பேர் இருந்தால் கூட அத்தனை பேர் 1000 பேர் வருவா. அதனால தான் 30 முக்கோடி தேவர்கள்னு நம்ம சொல்கிறோமே, அது நிறைய பெரிய கூட்டமாக இருக்கிறதுனால தான். அது இல்லாமல் மனுஷாலை காட்டிலும் தேவர்களுக்கு ஆயுஷ் அதிகம், அதனால் அவள் இன்னும் நிறைய நாளைக்கு இருந்துகிட்டே இருப்பாள், அதனால் வேற கூட்டங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால இந்த எல்லா கூட்டமும் வந்ததுனால உள்ளேயும் வெளியிலையும் சரியான கூட்டமாக இருக்கு. ரொம்ப என்ன பண்ணுறாரு, அப்படி வந்த உடனே சுந்தரர்னு இருக்க. இங்கே சுந்தரம்னு சொன்னால் அழகு பாட்டு அப்படின்னு சொன்னார். பாட்டு பாடுறவாள்லாம் பெருமாளை குறித்து பாட்டு, யக்ஷர்கள், கிண்ணர்கள், கந்தர்வர்கள், வெருடர்கள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அவள்லாம் பாட்டு பாடுறதுக்கு இருக்கவாளே, அவள்லாம் ரொம்ப சிறப்பாக பாடுறவாள்லாம் ரொம்ப அழகாக பாடுறதுக்காக வேண்டி பெருமாள் முன்னாடி வந்து நிற்கிறார். அடுத்தது விச்சாதரர் நூக்க. விச்சாதரர் சொன்னால் வித்யாதரர், அதாவது வித்யாதரன்ற அந்த சம்ஸ்கிருத வார்த்தைக்கு சரியான தமிழ் விச்சாதரர். நூக்கன்னு சொன்னால் நெருக்க. அவளை இடித்து தள்ளி முள்ளுண்டு போகிறாளாம். ஏன் தள்ளி முள்ளுண்டு போகிறா, பெருமாளை செயல்படுத்தி வந்துட்டா. சாதாரண மனுஷர்கள் இல்லை, இவா எல்லாரும் தேவர்கள் குழாமோட சேர்ந்தவா. அப்படின்னா ஏன் அவள் வந்து அட்டி நொறுக்கிறான்னு சொன்னால் இடித்து தள்ளிட்டு போகிறா. அவளுக்கு கை பலம் சிலவாளுக்கு நிறைய இருக்குது, சிலவாளுக்கு மனோபலம் இருக்குது, சிலவாளுக்கு ரொம்ப என்ன இது பண்ணிருக்கா, டெண்டர் ஸ்கின்னாக இருக்கா, தட்டினோடனே சாஞ்சு போய்டுறா அப்படின்னு சொன்னால் இவா என்ன பண்ணுறான்னா அவளோட கை பலத்தினால முன்னால தள்ளிவிட்டு அவளை போய் உள்ளே போய் பெருமாளை சேவிக்கணும்னு காத்துருக்கா. ஏன்னு கேட்டால் பெருமாள் அந்த கண்ணு முழிச்சுக்கிற போகிற அந்த டைம் இருக்கே, அது ரொம்ப அழகாக இருக்கும். அதை தான் தான் முதல்ல பார்க்கணும், தனக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சணும். ஹேவிங் கம் ஆல் த வே, அதாவது தேவலோகத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்துட்டதுனால நம்ம தான் முதல்ல போய் பார்க்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இடிச்சுட்டு மேல் நோக்கி மேலே இன்னும் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவள் எல்லாரும் உள்ளே வரா. அடுத்தது இயக்கரும் மயங்கினர். இயக்கரும் சொன்னால் யக்ஷகர்கள், கிண்ணர்கள் சொன்னோம் இல்லையா, யக்ஷர்கள்லாம் என்ன பண்ணா ரொம்ப டெண்டராக இருக்கிறதுனால இவள் பண்ணுற இந்த மூச்சு அடைக்கிற மாதிரி கூட்டம் இருக்கு இல்லையா, அதனால் அவள் அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டா, கீழே சாஞ்சினுட்டா. அப்புறம் திருவடி தொழுவான். இவாள்லாம் எதுக்கு இவ்வளோ அடித்து முடிச்சுக்கிண்டு தள்ளி முள்ளிண்டு அப்புறம் மேலே இடிச்சுக்கிண்டு மூச்சு அடைக்கிறதுக்கு வரான்னு கேட்டால், பெருமாளுடைய திருவடி தாமரைகளை தொழுவதற்காக வேண்டி. தொழுவான் என்பது எப்படின்னு சொன்னால் அது வந்து அந்த தமிழ் இலக்கணம் ரொம்ப சிறப்பு. அது அந்த இலக்கணத்தை பற்றி சொல்கிறதுக்கே நம்மளுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் கூட ஆகும். அப்படி ஒரு இது சொன்னால் தே ஹவ் கம் ஆல் த வே, ஹேவிங் கம் ஆல் த வேன்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் பெருமாளை தொழ வேண்டும், in order to worship the Lord of Lords அப்படின்றதுக்காக தான் அவள் எல்லாரும் வந்திருக்காங்க. வரிசையில் நின்று பாட்டு பாடி ஒருத்தர் வேலை ஒருத்தர் இடிச்சுக்கிண்டு சில கையால் தள்ளி, சிலவாளுக்கு கை பலம் இருக்குது, சிலவாளுக்கு மனோபலம் இருக்குது, சிலவாளுக்கு வாக் பலம் இருக்குது, குரல் வளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாம் இருக்கிற கேட்டகரியில் தான் இங்கே இருக்குது. இருக்கிற கேட்டகரியில் இருக்கிறதுனால யார் யாருக்கு என்ன இருக்கோ அதை முன்னாடி தள்ளிக்கண்டு கை பலத்தினால முன்ன தள்ளிக்கண்டு போய் பெருமாளை சேவிக்கணும். தான் பெருமாள் கண்ணு விழிக்கும் பொழுது முதல் பார்வை அருட்பார்வை தன்மேல் விழ வேண்டும் அப்படின்னு சொல்லி அவள் வந்து என்ன பண்ணுறா, பெருமாள் விச்சாதரர் நோக்க இயக்கரும் மயங்கினர். இயக்கரும் சொன்னால் யக்ஷர்கள் மயங்கினார்கள். எதுக்கு, உங்களுடைய திருவடியை தொழுவதற்காக வேண்டி வந்திருக்கிறதுனால.
இப்படியெல்லாம் பார்த்து எல்லாரும் என்ன பண்றா, இப்படி தள்ளு முள்ளெல்லாம் பார்க்கறதுக்கு என்ன தோணுறதுன்னு கேட்டா, அந்தரம் பார் இடம் இல்லை. பார்னா இப்ப இந்த பாருக்குள் உள்ளே நல்ல நாடு சொல்றோம் இல்லையா, பாருக்குள்ளே நல்ல நாடு. அதுபோல பார் என்று சொன்னால் இந்த உலகம் பிருத்திவி, அந்தரம் சொன்னா ஆகாசம். இப்ப இத்தனை பேர் இவ்வளவு கூட்டம் வந்துருச்சனால, கோடி கோடியா வந்திருக்கிறதுனால, 33 கோடி தேவர்கள் சொல்றோம் இல்லையா, அந்த 33 கோடி தேவர்களும் வந்திருந்தனால அந்தரம் ஆகாசத்திலையும் இடமில்லை, மேலேந்து நின்று பார்க்கறவாளுக்கும் இடமே இல்லை. கீழே பாரிடம் தேரு, பார்ன்னு சொன்னா அந்த பிருத்திவி பூமி, இந்த பூமியிலே இடமே இல்லை. அதனால என்னாச்சுன்னு கேட்டா, பார் இடம் இல்லை மற்ற இதுவோ அப்படின்னு சொன்னா, அப்புறம் இந்த 10 பாசத்துல இதுவோ அது இங்க பார்த்துக்கோ அதை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, அது எந்த மாதிரி பொருள் இருக்கிற, இதை பாரு இதை படுத்துட்டு இருக்காரு பாரு, இதை மாதிரி இதை நடக்கிறாரு பாரு, இதை மாதிரி தூங்கிட்டு இருக்காரு பாரு அப்படின்னு சொல்லி இதை கிட்டக்க கை காட்டுறோம் இல்லையா, அதுபோல பார் இடமில்லை மற்ற இதுவோ அப்படின்னு நீங்க பாருங்கோ. ஆகாசத்திலே இடமில்லை, பூமியிலே இடமில்லை, எல்லாரும் நெருக்கின்னு இருக்கா. சில பேர் இவ தளரத்துல மயங்கியே போய் கீழே விழுந்துட்டு இருக்கா. அதனால நீங்க என்ன செய்யணும், பெருமாளே அரங்கத்தம்மா கண் வளர்ந்து அருள்வாய், இது போறோம். அது இப்போ என்ன பண்ணோம், கண் விழித்து எழுந்து அருள வேண்டும். உடனே குளிர கட்டாட்சிக்கணும், எல்லாரையும் குளிர கட்டாட்சித்து அடிமை கொண்டருள வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்திக்கிறார் ஆழ்வார், தொண்டரடிப்புடி ஆழ்வார். அதனால இந்த பாசுரத்துல என்ன, அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயேன்னு சொல்றாரு. முன்னாடி பாசுரத்துல ஒன்ன தேவசேனாதிபதியா சுப்பிரமணிய சுவாமி தன்னோட வாகனமான மயிலோடவும் தன் பரிகரங்களோடும் வந்தமை பற்றி சொல்லி ஆயிற்று. இந்த பாசுரத்துல தேவர்களுக்கு நிர்வாகனான தேவேந்திரன் வந்தாச்சு. தேவேந்திரன் தனியா வந்துட்டுல அவரோட என்ன பண்ணிருக்காரு, ஐராவதத்தையும் அழிச்சுக்கிட்டு வந்துட்டார். அந்த கிரமத்திலே பார்க்கும் பொழுது அவனை என்ன பண்ணா, அகாரவசியனுக்கு அடிமை யாரு, மகாரவசியன். இந்த இடத்துல அகார உகார மகாரம் சொன்னா அந்த பிரணவத்தை பத்தி சொல்றோம் இல்லையா, அதனால அகாரவசியனுக்கு யார் அடிமை, மகாரவசியன். மகாரவசியன்னா யாரு, ஜீவர்கள், அகாரவசியன். ஆனா இந்த இடத்துல பகவத் ஸ்வரூபமே அதில் பிரதானமாக கொள்ளப்படுகிறது. இங்கேயும் என்ன பண்ணோம், அகாரவசியனான பெருமாளை சேவிக்கிறதுக்கு தான் இத்தனை பேர், இத்தனை ஜீவராசிகள் ஜீவகோட்டிகள் பெருமாளோட சன்னதி வாசல்லையும் பெருமாள் கோவில் வாசல்லையும் நம்ம வந்து நின்றுட்டு இருக்கோம்னு சொன்னா, இந்த இடத்துல பிராதானியதம் யாருக்கு, பெருமாளுக்கே பிராதானியதம். அதனால பெருமாள் கண் விழித்து அருளகிற இருக்கிற அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் இருக்குமே, அந்த போதை நம்ம பார்த்துடணும், எல்லாரும் கண்டு கழிக்கணும். அப்படி பெருமாள் கண் வளர்ந்த அருள் முடிச்சுட்டு கண் விழித்தருளும் போது என்ன செய்யணும், முதல்ல பார்க்கும்போது நம்மளே பார்த்தோம், நம்மளை தான் முதல்ல பார்க்கணும் அப்படின்னு. பிரத்யசன்னர்களான மருத்கணங்களும் வந்து நின்னார்கள், எல்லாரும் வந்து நின்னாச்சு, கூட்டமா ஆயிடுச்சு. அப்போ அதனால என்னாச்சு, சர்வ அத்தியக்ஷனான தேவேந்திரன் தன்னோட வாகனமான ஐராவதத்துல வந்து விட்டார். அப்புறம் ஏற்கனவே சுப்பிரமணிய சுவாமி மயில் வாகனத்துல வந்துட்டு இருக்கார். அப்புறம் அதனால தேவரின் திருப்பள்ளி உணர்ந்தும் அந்த அரும் பொழுதை அதனுடைய அழகை கண்டு திருவடி தொழுது திருப்பல்லாண்டு பாடுவதற்கு உண்டான ஆசையினாலேயே ஒரு பேருக்கு ஒருவர் மேலுக்கு மேல நோக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல மேல தள்ளி கண்டு வந்து நிற்கிறார். அந்த மோகியா நின்றனர். ஆகாசத்திலும் பூமியிலும் இடமில்லாதபடியால் ஆயிற்று. சர்வசுவாமியான தேவர் திருப்பள்ளி உணர்ந்து, சர்வசுவாமியான தேவரீர் திருப்பள்ளி உணர்ந்து அருளி அடிமை கொள்ள வேண்டும், அடிமை கொண்டு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். ஸோ இதுக்கு அடுத்த பாசுரத்துல இன்னும் என்ன தெளிவா யாரெல்லாம் வந்திருக்காருன்றத விரிவா சொல்றத பார்க்கலாம். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருவடிகளே சரணம்.